வணக்கம். இது உங்கள் கல்லை தமிழன் சேனல். ராஜராஜ சோழனும் தஞ்சை பெரிய கோவிலும். ராஜராஜ சோழன் தம் அரசவையில் ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்து காணப்படுகிறார். அவரை சுற்றி அமைச்சர்கள் மற்றும் வீரர்கள் நிற்கின்றனர். அவர் அரியணை உடைமை உடையும் பொன்னாலான கவசத்தையும் அணிந்துள்ளார். கையில் ஒரு சடங்குத் தோள் கொடி உள்ளது. பின்னணியில் உலோக சிற்பங்களும் அவரது விரிந்த பேரரசின் வரைபடமும் இடம்பெற்றுள்ளன. வண்ணமயமான வானின் கீழ் அமைதியான கடலின் மீது செல்வன் பொக்கிஷங்கள் பொறிக்கப்பட்ட பழமையான மரக்கப்பல்களின் பெரும் கடற்படை பறக்கின்றன. வீரர்களும் கடற்படையினரும் சோழர் சின்னங்கள் கொண்ட கொடிகளுடன் நின்று முன்னணிக் கப்பலில் அரசுடைமை உடைய ராஜேந்திர சோழன் படைத்தலைவராக வழிகாட்டுகிறார். பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமானம். திறமையான கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பிரகதீஸ்வரர் கோவிலை அமைத்து வருகின்றனர். மிகுந்த உயரமுடைய விக்கிரகத்தைச் சுற்றி கட்டுமான அமைப்புகள் நிறைந்துள்ளன. ஒரு பெரிய மேல் கட்சி கயிறுகளால் தூக்கப்படுகின்றது. முன்னணியில் பூஜைகள் நடைபெறும். பிரம்மாண்டமான பழங்கால கடற்படை துறைமுகம் பெரிய கப்பல்கள் கட்டப்பட்டும் திருத்தப்படுவதும் காணப்படுகிறது. தொழிலாளர்கள் கப்பல்களின் முன்பகுதியில் மைய சிற்பங்களை செதுக்குகின்றனர். ஏழுதலைவர் பணிகளை ஆய்வு செய்கின்றனர். பின்னணியில் கடலும் கோட்டை போன்ற அமைப்பும் சோழர் கொடிகள் பறக்கின்றன. பெரிய ஆலமரத்தின் கீழ் கிராம மக்கள் ஒன்று கூடி முதியோர்கள் சுற்றத்தில் அமர்ந்து ஆட்சி மற்றும் முடிவுகளை விவாதிக்கின்றனர். பெண்களும் குழந்தைகளும் தொலைவில் இருந்து கவனிக்கின்றனர். கையெழுத்தாளர்கள் ஓலைச்சுவடியில் பதிவுகளை எழுதுகின்றனர். அமைதி மற்றும் ஒழுங்குமிக்க சூழல் படமாக்கப்பட்டுள்ளது. பெரிய கோவில் திருவிழாவின் உற்சாகம். பூஜைகள் நடைபெறுகிறது. மக்கள் பாரம்பரிய உடைகளில் அலங்கரித்துள்ளனர். யானைகள், இசைக்குழுக்கள் மற்றும் நடனக் கலைஞர்களுடன் ஊர்வலங்கள் நடக்கின்றன. கோவில் மலர்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மாலை நேரத்தில் மின்னுகின்றது. கங்கை நதிக்கரையில் வெற்றிகரமாக நின்று கொண்டிருக்கும் ராஜேந்திர சோழன் பின்னால் வீரர்களும் படைத்தலைவர்களும் உள்ளனர். அவர் கையில் ஒரு சடங்குத் தோள் கொடி உள்ளது. பின்னணியில் ஓடும் நதி மற்றும் சோழர் கொடிகளுடன் ஒரு முகாம் அமைந்துள்ளது. சோழரின் வீழ்ச்சியை ஒப்பிடும் ஒரு சோகமான காட்சி. உடைந்த சிலைகளும் செழித்து வளர்ந்த கோவில்களும் பின்னணியில் காணப்படுகின்றன. கடைசி சோழ மன்னர் சிதைந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து பேரரசின் இழப்பினை சிந்திக்கின்றார். தொலைவில் குடியிருக்கும் படையெடுப்பாளர்கள் நிழலாக தெரிகின்றனர். கற்கள் மீது செதுக்கப்பட்ட பழங்கால தமிழ் கல்வெட்டுகளின் நெருக்கமான காட்சி எண்ணெய் விளக்குகளின் மங்கிய ஒளியில் பிரகாசிக்கின்றன. கல்வெட்டுகளில் அரசியல் அறிவிப்புகளும் கிராம சபை பதிவுகளும் காணப்படுகின்றன. தமிழ் மற்றும் உள்ளூர் கட்டிடக்கலையின் கலவையை காட்டும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு கோவில். சோழர் கோவில்களைப் போல் பூஜைகள் நடைபெறுகின்றன. கோவிலின் சுவற்றில் தமிழ் கல்வெட்டுகள் தெரிகின்றன. பின்னணியில் ஒரு மழைக்காடும் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.